Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.6ல first questionல third subdivision பார்க்க போறோம். Question என்னன்னா test for consistency and if possible solve the following systems of equations by rank method. அதாவது இந்த equations-ஐ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும் பை யூஸிங் ரேங்க் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் ஏ வந்து என்ன? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை மேட்ரிக்ஸாக எழுதணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன? 2 2 1 1 - 1 1 3 1 2. ஸோ இதான் வந்து ஏ மேட்ரிக்ஸ். அடுத்து எக்ஸ் வந்து என்ன? காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இசட் equal to b. b வந்து என்ன? column vector of constants. values என்ன? 5 1 4. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைட் வந்து ஏ அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் சைட் வந்து பி அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதலாம். வேல்யூஸ் என்ன? 2 2 1 1 - 1 1 3 1 2. இப்போ ரைட் சைடு என்ன? காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 5 1 4. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஷ்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ரோ 1 வேல்யூஸ் பாருங்கள். 2 2 1 5. ரோ 2 வேல்யூஸ் என்ன? 1 - 1 1 1. ரோ 3 வேல்யூஸ் என்ன? 3 1 2 4. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1ல் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 2. ரோ 2ல் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த ரெண்டு ரோஸையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸ் வந்து 1 - 1 1 1ன்னு வரும். அப்போ உங்களுக்கு ரோ எஷ்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால ரோ 1ம் ரோ 2வையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ரோ 1 வேல்யூஸும் ரோ 2 வேல்யூஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? இப்போ ரோ 1 வேல்யூஸ் வந்து ரோ 2 வேல்யூஸ். அப்போது 1 - 1 1 1. ரோ 2 வேல்யூஸ் வந்து ரோ 1 வேல்யூஸாக வரும். அப்போது 2 2 1 5. ரோ 3 வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 3 1 2 4. இப்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஷ்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூஸ் அதாவது இந்த 1 வர காலமில் இதுக்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போ இந்த 2 and 3 நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போது ரோ 2 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 2 - 2 × ரோ 1. ஏன்னா 2 - 2 × 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். அதே மாதிரி ரோ 3 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 - 3 × ரோ 1. ஏன்னா 3 - 3 × 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். இப்போது இந்த ரோ 2 and ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 2 and ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 1 - 1 1 1. இப்போ ரோ 2 வேல்யூஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஜீரோ தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூ என்ன? 2 - 2 × -1. அப்போது 2 + 2 என்ன? 4. இப்போ அடுத்த வேல்யூ 1 - 2 × 1. அப்போது 1 - 2 என்ன? -1. இப்போ அடுத்த வேல்யூ 5 - 2 × 1. அப்போ 5 - 2 என்ன? 3. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ரோ 3ல் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? ஜீரோ தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூ என்ன? 1 - 3 × -1. அப்போ 1 + 3 என்ன? 4. இப்போ அடுத்த வேல்யூ 2 - 3 × 1. அப்போ 2 - 3 என்ன? -1. இப்போ அடுத்த வேல்யூ 4 - 3 × 1. அப்போ 4 - 3 என்ன? 1. இப்போது ரோ 2 பாருங்கள். ரோ 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? 4. இப்போ இந்த 4க்கு கீழே இருக்க வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது இந்த 4ஐ ஜீரோவாக மாற்றணும். அப்போ ரோ 3ஐ நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 - ரோ 2. ஏன்னா 4 - 4 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 1 - 1 1 1. இப்போ ரோ 2 வேல்யூஸ் என்ன? 0 4 - 1 3. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ரோ 3 ரோ ஆப்ரேஷன் என்ன? ரோ 3 - ரோ 2. அப்போது 0 - 0 வந்து 0 தான். 4 - 4 0. -1 -1. அப்போ -1 + 1 என்ன? 0. 1 - 3 என்ன? -2. இப்போது நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எஷ்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ அதாவது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரேங்க் வந்து என்ன? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன? 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன? 2. அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ இந்த ஃபுல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன? 3. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன? 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இல்லை. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2, ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன? 3. இந்த ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவல் இல்லாதனால இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட்
மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், the system of equations is inconsistent. அதே மாதிரி number of unknowns என்ன 3, ஏன்னா XYZ. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ்ஸாகவும் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷனில் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா AX ஈக்குவல் டு B. A வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, 2 -1 1 6 -3 3 4 -2 2. அடுத்து x வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வந்து என்ன, XYZ ஈக்குவல் டு B. B வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன, 2 6 4. இப்போது நம்ம ரேங்க் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைட் வந்து A, அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ வேல்யூஸ் என்ன, 2 -1 1 6 -3 3 4 -2 2. இப்போ ரைட் சைடு வந்து என்ன, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன, 2 6 4. நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போது ரோ 1 வேல்யூஸ் பாருங்கள், 2 -1 1 2. ரோ 2 வேல்யூஸ் என்ன, 6 -3 3 6. ரோ 3 வேல்யூஸ் என்ன, 4 -2 2 4. இப்போது ரோ 2 வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. அப்போது நம்ம ரோ 2வை 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது ரோ 2 டிவைடட் பை 3. அதே மாதிரி இப்போ ரோ 3 வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. அப்போது ரோ 3யை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது ரோ 3 டிவைடட் பை 2. இப்போ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம், 2 -1 1 2. இப்போ ரோ 2 வேல்யூஸ் என்ன வரும், 6 டிவைடட் பை 3 என்ன 2, -3 டிவைடட் பை 3 என்ன -1, 3 டிவைடட் பை 3 என்ன 1, 6 டிவைடட் பை 3 என்ன 2. இப்போது ரோ 3 வேல்யூஸை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 4 டிவைடட் பை 2 என்ன 2, -2 டிவைடட் பை 2 என்ன -1, 2 டிவைடட் பை 2 என்ன 1, 4 டிவைடட் பை 2 என்ன 2. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 2. இப்போ இந்த 2க்கு கீழே வர வேல்யூஸை நம்ம 0வாக மாற்றணும். அப்போது ரோ 2 இந்த வேல்யூ எப்படி 0வாக மாற்றலாம், ரோ 2வை ரோ 2 மைனஸ் ரோ 1. ஏன்னா 2 - 2 இந்த வேல்யூ வந்து 0வாக மாறும். அதே மாதிரி இந்த வேல்யூ நம்ம 0வாக மாற்றணும். அப்போ ரோ 3யை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் ரோ 1. ஏன்னா 2 - 2 இந்த வேல்யூ வந்து 0வாக மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 2 அண்ட் ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 2 அண்ட் ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம், 2 -1 1 2. இப்போ ரோ 2 வேல்யூஸ் என்ன வரும், ரோ 2 மைனஸ் ரோ 1. அப்போ 2 - 2 என்ன 0, -1 மைனஸ் ஆஃப் -1. அப்போ -1 + 1 என்ன 0, 1 - 1 என்ன 0, 2 - 2 என்ன 0. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ரோ 3 ரோ ஆப்ரேஷன் என்ன, ரோ 3 மைனஸ் ரோ 1. அப்போ 2 - 2 என்ன 0, -1 மைனஸ் ஆஃப் -1 என்ன 0, 1 - 1 என்ன 0, 2 - 2 என்ன 0. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் A, அதாவது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனைன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் நான் ஜீரோ ரோ. இப்போ அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ இந்த டோட்டல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் நான் ஜீரோ ரோ. அப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன 1. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3, ஏன்னா XYZ. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் ஹாஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். அது வந்து நம்ம எழுதிக்கலாம். therefore the system is consistent and it has infinitely many solution. இப்போ அடுத்து அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது x, y and z ஓட வேல்யூஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். இது வந்து x, y and z கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், 2 × x என்ன 2x plus -1 × y என்ன -y plus 1 × z என்ன z equal to constant value என்ன 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டும் 0வாக தான் இருக்குது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0வாக இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ நம்ம y வந்து என்ன எடுத்துக்கலாம், y = s அப்படின்னு எடுத்துக்கலாம், which belongs to real numbers. அதே மாதிரி z வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், t அப்படின்னு எடுத்துக்கலாம், which belongs to
ரியல் நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y and z சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 2x மைனஸ் y வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் s ப்ளஸ் z வந்து என்ன t ஈக்குவல் டு 2. அப்போ 2x ஈக்குவல் டு 2, இந்த மைனஸ் s அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் s, t அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் t. அப்போ x ஈக்குவல் டு 2 ப்ளஸ் s மைனஸ் t பை 2. இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.